ஓகே. நம்ம வந்து லைவ்ல வந்துருச்சு. நண்பர்களே இப்ப தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. இது நான் வந்து என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல உண்மையிலேயே. நான் வந்து மேட்ச் முடிஞ்ச கையோட வந்து இங்க வந்து பேசுறதுக்கு வந்துட்டேன். 54 நிமிஷம் வந்து 1-0ன்னு லீட்ல இருந்துட்டு, கடைசி 7 நிமிஷத்துல அன்னைக்கு மாரி 2 நிமிஷத்துல 2 கோல் வாங்குன மாரி 7 நிமிஷத்துல 2 கோல் வாங்குறோம். நல்ல வேளை ஒருத்தன் நமக்கு வந்து டிலைட் வந்து கோல் போட்டு காப்பாத்துனான். இல்லன்னா வந்து தோத்துட்டு வந்திருந்தோம்னா 2 வாரத்துக்கு போட்டு கண்ட மேனிக்கு எழுதியிருப்பானுங்க. ஆனா வந்து நல்ல வேளை அந்த ஒரு கோல் போட்டனால தப்பிச்சோம். இல்லன்னா வந்துட்டு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. இத வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. ஈஸியா 3 பாயிண்ட் எடுத்து வந்திருக்கலாம். அவனுங்களும் ஒழுங்கா விளையாடல. நம்பளும் ஆனா ஒழுங்கா விளையாடல. ஆனா வந்துட்டு அந்த ஒரு லீட்ல இருந்தோம்ல, அத வந்து எதுக்கு வுட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு கோல் வுட்டோம். அது எப்புட்றா 2வது கோல் உடனே வுட்றீங்க? அது வேற அதுதான் அந்த நேரத்துலன்னு பார்த்து நமக்கு சப்பும் இல்லாம செஸ்கோ இன்ஜூரி ஆயி வெளில போணும். அது வேற 10 மேன வச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனையா வேற போயிருச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பாருங்க, போன வாரம்லாம் பாருங்க செல்சி வந்தானுங்க. 1 கோல் தான் அடிச்சானுங்க. ஏதோ பண்ணி வந்து வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க டாட்டன்ஹாம்ல. அது மாரி ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரே ஒரு மாரி நல்லா இல்ல. நமக்கும் இன்னைக்கு நல்லா ஆடல நம்பளும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவனுங்க வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி நம்ப ஆளுங்களுக்கு இது இருந்துச்சு. பட் கடைசில வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து யூட்டிலைஸ் பண்ணல தான் நம்ப வந்து இத. அதனால வந்து எனக்கு வந்து இது வந்து பெரிய ட்ரா கூட எனக்கு ஒரு பெரிய லாஸ் மாரி ஃபீல் ஆகுது நண்பர்களே. இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப கிளம்ஸியா இருந்தோம். அந்த ஒரு அட்டாக்க தவிர. செகண்ட் ஹாஃப் அந்த இனிஷியல் 5 மினிட்ஸ் அவங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல வந்த மாரியே. ஆனா, அத வந்து ஓரளவு கோப் அப் பண்ணிட்டோம். அந்த 83 மினிட்ல எதுக்கு அந்த நேரத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிற இது வந்து ஒரு இது இருந்துச்சு. பட் அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட்டா க்ளோஸ் இன் பண்ணி இது பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு பிரச்சனையா இருந்தது அந்த 2வது கோலுக்கு வந்துட்டு அந்த செஸ்கோ வேற அந்த டைம்ல வெளில போயிட்டான். 10 மேனோட வேற ஆடுற மாரி ஆயிருச்சு. அதுதான் வந்து ஒரு இதா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் வேற அந்த டைம்ல கிடைச்சிருச்சுல்ல. ஸோ, அது ஒரு இதா இருந்துச்சு. பட் வந்து ஏதோ பண்ணி நம்ம வந்து ஒரு கோல் போட்டு ஒரு பாயிண்டோட போறோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் லைக் 2 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் தான். இந்த மேட்ச் 2 பாயிண்ட்ஸ் லாஸ்ட். போன மேட்ச் 2 பாயிண்ட் லாஸ்ட். அந்த மாரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. போன மேட்ச் கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வாங்கிருவோம். ஸோ, நம்ம தோக்குற மாரி இருந்து இது பண்ணி லைக் வந்து கடைசில டிரா பண்ண மாரி இருந்துச்சு. இந்த கேம் அப்படியும் இல்ல. இந்த கேம் வந்துட்டு நம்ம அழகா வின் பண்ணியிருந்திருக்கலாம். அழகா வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. 30வது நிமிஷத்துல கோல் அடிச்சோம். 85 நிமிஷம் வரைக்கும் நம்ம லீட்ல இருக்கோம். அதுக்கப்புறம் டப்பு டிப்புன்னு 2 கோல் வாங்குறோம். அந்த 1 கோல் வாங்குனா உடனே எப்படி இன்னொரு கோல் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பேட்டர்ன் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, கெசிமேரோ ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் ஆப்போனன்ட் கோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அவன வெளில எடுத்ததுக்கப்புறம் என்ன என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. அ அது ஒரு பேட்டர்னாவே இருக்கு. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா, கெசிமேரோ போனதுக்கப்புறம் நம்ம நெறைய கோல் கன்சீட் பண்றோம். போன மேட்ச் எக்செப்ஷன் அவன் இருந்ததுக்கு போய் கன்சீட் பண்ணோம். பட் வந்து நெறையா நான் ஒரு ஸ்டாட்லாம் பார்த்தேன். கெசிமேரோ ஆன் பிட்ச்ல இருக்கிறப்போ எவ்வளோ கோல் கன்சீட் பண்றோம், ஆஃப் பிட்ச்ல இருக்கிறப்போ எவ்வளோ கோல் கன்சீட் பண்றோம்ன்னு சொல்ட்டு. அது வந்து அந்த ஸோ அப்ப ஆனா உகார்டே வந்து அந்த கெசிமீரோ ரோல ஃபில் இன் பண்ணும். பட் வந்து அது வந்து சம்ஹவ் இட்ஸ் நாட் வொர்க்கிங் ஃபார் அஸ். ஸோ அத வந்து நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு சொல்றது? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்புமோ அந்த கோல் வந்து நல்லா அடிச்சாப்படி. ஆனா அதுக்கப்புறம் குன்யாவும், எம்புமோவும் இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும். குன்யா பெருசா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மேட்ச்ல இருந்த மாரியே எனக்கு தெரியல. ஆ செஸ்கோ வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இன்னும் கொஞ்சம் ஆஃப் கேம் தான். பட் இருந்தாலும் அது இன்ஜூரி வேற. அது வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த இடத்துலலாம் அவன் கோல் அடிச்சிருந்தான்னா, அங்கேயே 2-0 அவங்களுக்கு அந்த இதுவே போயிருக்கும். கான்ஃபிடன்ஸே போயிருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பயங்கர இதுல இருக்கானுங்க. ஹோம் மேட்ச்லாம் ஜெயிக்க மாட்றாங்கன்னு சொல்ட்டு. ஆல்ரெடி தோக்குறனால அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர டென்ஷன்ல இருந்தானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஒரு கோல போட்டிருந்தோம். இன்னொரு கோல் போட்டிருந்தோம்னா, குஷன் நமக்கு நல்ல குஷன் இருந்திருக்கும். அத விட்டுட்டு நம்ம வந்துட்டு தேவையில்லாம நம்ம மேலயே பிரஷர் போட்டு, நம்ம வந்துட்டு தேவையில்லாம வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டு வரோம். அது வந்து ஒரு லூஸ் பண்ணல. இந்த மேட்ச் ட்ரா பண்ணிட்டு வரோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து 2 பாயிண்ட்ஸ் லாஸ் தான். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட பழைய அவே கேம்ஸ்லாம் எடுத்தோம்னா தோத்துருவோம். அதே தான் போன மேட்ச் சொன்ன மாரி தான். இந்த மாரி ஒரு மேட்ச் வந்து நம்ம யூசுவலா தோத்துருவோம். ஆனா இது வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதுவரைக்கும் சந்தோஷம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு இன்னைக்கு ஒழுங்கா விளையாடல. கண்டிப்பா தோக்க வேண்டியதான ஏதோ பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். ஆனா நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் உண்மையிலேயே நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு
ஆ இது வந்துட்டு அ இந்த மாரி மேட்சஸ்லாம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அத போய் நம்ம யுட்டிலைஸ் பண்ண வந்திருக்கணும். அதுவும் நம்ம கரெக்ட்டா ஒரு கோல் போட்டு லீட்ல இருக்கோம். அந்த மாரி நேரத்தில வந்து நம்ம வந்து இன்னொரு கோல் போட்டு அந்த குஷன எப்படி நம்ம பிரைட்டன் கேம்ல அந்த குஷன் இன்கிரீஸ் பண்ணோம் நல்லா. அது மாரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நமக்கு பெட்டரா இருந்திருக்கும். இந்த மாரி ஒரு பிரஷரா வந்து தோக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. அத உட்டுட்டு நம்ம தேவையில்லாம வந்துட்டு தோத்துறோம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே. ஆ என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. இந்த இத எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெர்ல. அதான் இந்த மேட்ச் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஜெயிச்சுட்டா இதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனுக்கு தான் ஃபோன் பண்ணி திட்டலான்னு இருக்கேன். அவன் போன மேட்ச்சே சொன்னான். "நான் வந்து மேட்ச்சே பார்க்கலடா. ரொம்ப நாளா யுனைட்டட் மேட்ச்சே பார்க்கல. திடீர்னு பார்த்தேன் 2 கோல் வாங்கிட்டீங்க. நீங்க அது அப்புறம் ஏதோ பண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணா அப்பதான் அம்மாடு கோல் அடிச்சான்" அப்படின்னான். அவன்ட்ட சொன்னேன், "டேய் மேட்ச்லாம் எடுத்து பார்க்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் எதுவும் எடுத்து கடைசி 10 நிமிஷம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தொலைஞ்சாலான்னு தெரியல. 2 கோல் டாப் டிப்னு வாங்குனாய்ங்க. அவன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அதான். ஸோ வந்து இதான் என்னோட ரியாக்ஷனு. ஆனா வந்து நான் உண்மையிலேயே வந்து சீக்கிரம்லாம் எந்திரிச்சு மேட்ச் பார்த்தேன் நண்பர்களே. ஆனா அது வந்து கொஞ்சம் காண்டான கேம் தான். உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா அந்த பிரைட்டன் கேம்லாம் நல்லா இருந்துச்சு. விளாடுறத பார்க்குறதுக்கே ஆசையா இருந்துச்சு. ஆனா இந்த கேம்ல அப்படியும் இல்ல. சரி வின்னாச்சும் எடுத்துட்டு வந்தீங்க. சரி கேவலமா ஆடுனாலும் பரவால்ல. வின்னாச்சும் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்ல. அதுவும் போய் ட்ரா பண்ணிட்டானுங்க. இப்ப நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்து, இவங்க கூட ஜெயிச்சிருந்தோம். நம்ம டைட்டில் ரேஸ்லலாம் இல்ல. பட் இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து நல்லாருக்கும். க்ளோஸாவாச்சும் இருப்போம். அந்த டாப் 4 போறதுக்கு. இப்பயும் நம்ம வந்து இதில தான் இருக்கோம். பட் இந்த மேட்ச் ட்ரா பண்ணாலும் நம்ம இன்னும் 7வது இடத்துல தான் இருக்கோம். வின் பண்ணியிருந்தோம்னா 2வது இடத்துல இருந்திருப்போம். மத்த ரிசல்ட் என்னவோ ஆயிட்டு போகுது. பட் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்காச்சும் 2வது இடத்துல இருந்திருப்போம்ல. இது வந்து என்ன சொல்றது? வின் பண்ணியிருந்திருக்கலாம் அழகா. வின் பண்ணியிருந்து சப்போஸ் நாளைக்கு லிவர்பூலுக்கும், சிட்டிக்கும் மேட்ச் ட்ரா ஆகுதுன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல இருந்திருப்போம். இப்ப பாருங்க நம்ம வந்துட்டு ரொம்ப இதா போயிட்டுருக்கோம். ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. இது நமக்கு தான் லேட்டரா வந்து பின்னாடி வந்து கடிக்கும். அது வந்துட்டு தேவையில்லாம நமக்கு நம்மளே பிரஷர் போட்டுக்கிற மாரி இருக்கு. இந்த மாரி மேட்ச்லாம் நம்ம ஜெயிச்சிருந்திருக்கலாம். பட் டாப் 6 டீமு ட்ரா ஒரு நல்ல ரிசல்ட் தான். இருந்தாலும் என்ன ஒரு கடுப்பா இருக்குன்னா, 85 நிமிஷம் வரைக்கும் லீட் எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த குஷன் ஏன் கிரியேட் பண்ண மாட்றோம்? ஏன் அந்த இடத்துலயே டிஃபென்சிவா போறோம்? இன்னொன்னு ஒரு ஒரு பிளேவே இல்ல. நம்ம வந்து ஒரு அட்டாக் பண்ணோம். நல்லா ஆடி இது பண்ணோம். இது நல்லா அவன் சேவ் பண்ணான். அப்படிங்கிற மாரியும் இல்ல. ஒரு மாரி ரொம்ப கிளம்ப்சியா இருந்துச்சு கேம் ஆடுனதே. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு மாரி நல்லாவே ஆடல. பில்டப்பே சரியில்ல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்க்கத்தா நம்ம பால் வச்சிருப்போம். பாஸ் போட்டா எவனுக்கோ அவனுங்களுக்கு பாஸ் போது. இல்லன்னா யாருமே இல்லாத இடத்துக்கு பாஸ் போடுறானுங்க. இல்லன்னா வெளில பாஸ் போடுறானுங்க. இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா, ஏன் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓகே செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணல. மவுண்ட் மேபி மேட்ச் ஃபுல் ஃபிட்னஸ் இல்லாம இருந்திருந்திருக்கலாம். எம்புமோவும் அம்மாடும் நல்ல ஒரு காம்பினேஷன் லிங்க் அப்ல இருக்கானுங்க. அவனுங்கள ஏன் பிரிச்சு போட்டான் அப்படின்னு தெரியல. மவுண்ட் வந்ததுக்கப்புறம் 2, 3 பாஸ் நல்லா இது போடுவான் செஸ்கோக்கு. அத வந்து அவன் கேப்பிட்டலைஸ் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருந்தான்னா, மேட்ச் வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம பண்ணாம விட்டுட்டோம். ஸோ இது வந்து இன்னும் 2 வாரத்துக்கு வர மேட்ச் கிடையாது. கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும்னு பார்ப்போம். பிகாஸ் கொஞ்சம் ஃபிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த மேட்ச்ல ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் யுனைட்டட்லேருந்து 3 பிளேயர் வச்சிருந்தேன் FPLல. 3 இருங்க வரேன் உங்களுக்கு இது பண்றேன். இங்க என்னோட FPL. இதான் என்னோட FPL டீமு. இந்த கைக்கோரஸ் பையன் வேற ஆடுறானான்னு தெரில. இதான் என்னோட FPL டீமு. நான் வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்ல. சும்மா ஏதோ ரேண்டமா எடுத்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு நான் எப்பயுமே டிலைட் எடுத்துடலாம்னு யோசிச்சிருந்தேன். பட் டிலைட் இன்னைக்கு கோல போட்டான். நல்ல டிஃபென்சிவ் இது வேற. ப்ரூனோ ஒரு அசிஸ்ட்ட போட்டான். எம்புமோ ஒரு கோல் போட்டான். நல்ல பாயிண்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பாயிண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா என்ன, இங்கே பாயிண்ட் ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அங்கெல்லாம் நம்ம பாயிண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும். பாயிண்ட்ட ஃபார்ம் பண்ணிட்டு விட்டோம். ஆனா அவங்க 2வது கோல்லாம் போட்டப்ப எனக்கெல்லாம் ஒரே மன கஷ்டமாயிருச்சு. என்னடா இது போன வருஷம் மாரி திரும்பி நடக்குதே! டாட்டகாமோட என்னடா அவங்களுக்கு பிரச்சனை? அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. நான்லாம் பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல உள்ள வந்தா, கடைசில வந்துட்டு இப்டி அ நமக்கே ஆப்பு அடிச்சு விட்டாய்ங்கங்கிற மாரி இருந்துச்சு. கடைசில ஏதோ அந்த ஒரு நிமிஷத்துல கோல போட்டனால ஒரு இது இருந்துச்சு. பட் 2 கோல் அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல போச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்லாம் குடுத்துருந்துருக்கலாம். 1 1/2 நிமிஷம் அது செலிப்ரேஷனுக்கே போயிருந்திருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு இது. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம்
ஓகேவான மேட்ச் தான். பட் வந்து பார்ப்போம். அடுத்த மேட்ச் என்ன பண்றானுங்கன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு இன்டர்நேஷனல் பிரேக் வேற. அது வேற ஒரு கடி. ஏதாச்சும் நம்ம வேற கன்டென்ட்ட போடுவோம். பட் அதுவரைக்கும் வந்து பார்ப்போம். இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ, ரியாக்ஷன் இதான் வந்து நான் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன் நண்பர்களே. இன்னைக்கு டே நான் வந்து வின் போட்டோம்னா டேவ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நெனச்சேன். டேவே வந்து கொஞ்சம் ஓகேவா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இதான் வந்து என்னோட ரியாக்ஷன். இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போடுங்க. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் வாட்ச் அலாங் வேற போடலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். கடைசில போடல. சரி அதான் சரி இந்த ரிவ்யூ ஆச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து லைவ் வந்துட்டேன். ஸோ வந்து அடுத்த வாட்டி வந்து ஒரு மேட்ச்சுக்கு நம்ம வாட்ச் அலாங் போட்டுருவோம். அதில வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஒண்ணு பண்ணுவோம். நீங்க வந்து சொல்லுங்க. கன்டென்ட் ஏதாச்சும் இருந்தா சஜெஸ்ட் பண்ணுங்க. நானும் வந்து கன்டென்ட்டோட வரேன். இந்த 2 வாரத்துக்கு மேட்ச் இல்ல. பட் வேற ஏதாச்சும் கன்டென்ட்டோட நான் வரேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்லாம் போட்டு விடுங்க. நம்ம வந்து எல்லாம் போடுவோம். ஸோ சேனல்ல வந்து இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அவ்வளோதான் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ முடிக்கலாம்.